Daily. Taste the Daily. மக்கா வணக்கம் டே. வடகிழக்கு பருவமழை ரொம்ப தீவிரமாக இருக்கியா? 8 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் போட்டிருக்கிறாங்க. முன்னாடி எப்பவும் பெய்யறதை விட இந்த தடவை அதிகமாக பெய்யுதான். இன்னும் பெய்யும்னு வேற சொல்லுதாங்க. நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட்டும் முன்ன எப்பவும் இருக்கிறத விட இந்த தடவை ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க. முன்னாடியெல்லாம் சொன்ன பிறகாச்சும் பேருக்கும் கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க. இந்த தடவை எடுத்து சொன்னாலும் எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. ஒரே நேரத்தில் பல மாவட்டங்கள்லாம் மழை அடித்து ஊற்றுச்சுன்னா இவங்களால் சமாளிக்க முடியுமான்னு தெரியல. அதனால் மக்கள் நாம தான் உஷாராக இருக்கணும். சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை சொல்கிறேன். சென்னை பூந்தமல்லி பக்கம் தெருவுல முழுக்க தண்ணி தேங்கி கிடக்கியா? மழை தண்ணியோட கழிவு தண்ணி தேங்கி இருக்கிறதுனால ஜனங்க நடமாட முடியாம கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் சீக்கிரம் இதையெல்லாம் சரி பண்ண பார்க்கணும், இல்லைன்னா நோய் தொற்று அதிகமாகிடும். சென்னையில் கொஞ்ச நேரம் பெஞ்ச மழைக்கு பல ஏரியாக்கள் மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரோட்டில் தண்ணி தேங்கி இருக்கிறதுனால மக்கள் வெளியவே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ் என்ன ஆச்சுன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தஞ்சாவூர், திருவாரூர்னு டெல்டா மாவட்டங்களில் மழையால மொத்த பயிர்களும் சேதமாயிடுச்சியா. விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம். இது சம்பந்தமா ஐயா ஸ்டாலின் கிட்ட கேட்டதுக்கு அவரு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. விவசாயிகள் ரொம்ப வேதனையில இருக்காங்க. திருச்செந்தூர் பக்கம் இருக்கிற குறும்பூர்ல பட்டாசு கடை ஊழியர்கிட்ட காவலர் ஒருத்தர் ஆபாசமா பேசுற வீடியோ வந்திருக்கியா? காவல்துறையினர் இப்படியெல்லாம் அட்டூழியம் பண்ணலாமா? போலீஸே இப்படி பண்ணா மற்றவங்களுக்கு யார் புத்தி சொல்றது? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம். வாங்க மக்கா, விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. ஜனங்க பயத்தில் இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறாரு. அங்கே டெல்டா மாவட்டம் மொத்தமும் நாசமாகி கிடக்கு. இங்கே உட்காந்துக்கிட்டு ஐயா அரசியல் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த கொடுமையை நீங்களே பாருங்க. டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணில முங்கி நாசமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஐயா ஸ்டாலின் கிட்ட அது சம்பந்தமா கேட்டப்ப எதிர்க்கட்சி தலைவர் தான் அப்படி சொல்றாருன்னு சொல்றாரு. எதுவுமே நடக்காத மாதிரி ஸ்டாலின் சார் பேசுறாரு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டு விட்டு பெய்யக்கூடிய கனமழையால பயிர்கள் பெருமளவு சேதமடைஞ்சிருக்கு சார். அது யார் சொல்றா? எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அது தவறான செய்தி. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கோம். கிடங்களை கொண்டு வைக்கலாம் முயற்சிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பண்ணிவிடுவோம். இந்த 2 நாள் அதையும் பண்ணிவிடுவோம். கேட்டீங்களா? இது ஒரு முதலமைச்சருக்கு அழகா? விவசாயம் மொத்தமும் நாசமா போச்சுன்னு விவசாயிகள் சொல்றாங்க. குழு அமைப்போம், விசாரிச்சு நிவாரணம் கொடுப்போம்னு தானே சொல்லணும். அதுதானே முதலமைச்சருக்கு அழகு. அதை விட்டுட்டு விவசாயிகளுக்காக பேசின எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமியை குறை சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இவங்க இந்த பருவமழை எதிர்கொள்ள கொஞ்சம் கூட தயாராகலைன்னு தெரியுது. என்ன நடந்தாலும் அரசியல் பேசிய மக்களை ஏமாத்திடலாம்ங்கிற ஒரு முடிவில் இருக்காங்கன்னு தெரியுது. அதிமுக ஆட்சியில் எத்தனை புயல் வந்தது, எத்தனை மழை வந்தது. கஜா புயல் வந்தப்ப அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலினே அதிமுக அரசாங்கத்தை பாராட்டினார். அந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் விவசாயிகள் படுற கஷ்டத்தை சொன்னா கூட எரிஞ்சு விழுகுதாரு. தொடக்கமே இப்படி, முடிவு எப்படி இருக்க போதோ தெரியல. ஐயா ஸ்டாலின் வழக்கம் போல நாடகம் போட ஆரம்பித்ததும் சென்னை மக்கள் வழக்கம் போல தங்களை பாதுகாத்துக்க என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தாம்பரம் பக்கம் முடிச்சூர் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஜனங்க வீட்டையே காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்குங்க. இப்போ வர கவர்மெண்ட்டு மக்களை வெளியே கொண்டு வரதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ண மாதிரி தெரியல. ஜனங்களே பாதுகாப்பாக வெளியேறுதாங்கன்னா பார்த்துக்குங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரின்னு வருஷத்தில் இந்த 4 மாதமும் போராட்டமாக தான் இருக்குது. மற்ற மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு பயிர் சேதம், வேலை இழப்புன்னு பிரச்சனை இருக்குது. சென்னையில் மனுஷன் வாழ்கிறதே பெரிய சிக்கலாக இருக்குது. எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி தேங்காதுன்னு சொன்னாங்க சார். 1 ரூபா 2 ரூபா இல்லை, 4000 கோடியில் பேக்கேஜ் எல்லாம் போட்டாங்க. என்ன புண்ணியம், இன்னைக்கு பல இடங்களில் தண்ணி தேங்கி கிடக்கு. சொல்லப்போனால் இன்னும் மழையே ஆரம்பிக்கலை.
லேசாக எட்டி பார்த்துட்டு போயிருக்கு. அதுக்கே பல இடங்களில் வீடுகளுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. முடிச்சூர் பக்கமெல்லாம் ஜனங்க வீட்டை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வீட்டை காலி பண்ணிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம்னு பார்த்தா போகிற வழியெல்லாம் ரோட்டில் தண்ணி தேங்கி கிடக்கு. ரோடாவது நல்லா இருக்கா? அதில் குழி எங்கே இருக்கும், மேடு எங்கே இருக்கும்னு தெரியாமல் குத்து மதிப்பாக போக வேண்டிய சூழல். விழுந்து வாரிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. மழை வரதுக்கு முன்னாடியே ரோடுகளை சரி பண்ணி, மழைநீர் வடிகால்களை சரி பண்ணி, பெண்டிங் இருக்கிற வேலைகளை முடிச்சிருந்துருக்கணும். செய்யாமல் விட்டதுனால இப்போ மக்கள் பயத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. ஆட்சியாளர்கள் இப்போ கூட முழிச்சுக்க மாட்டிக்காங்க. அரசு அதிகாரிகளை வேகமாக வேலை ஏவுவாங்கன்னு பார்த்தா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு மீட்டிங் போடுதாங்க. இந்த மழையை யூஸ் பண்ணி எப்படி அரசியல் பண்ணலாம்னு பார்க்குறாங்க. மக்கள் தான் உஷாராக இருக்கணும். மக்கா, இந்த மழைக்காலம் வரும்போது தான் பேரிடர் மேலாண்மை துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காங்கிறதே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நமக்கு இப்போவாச்சும் அவரை பற்றின ஞாபகம் வருது. ஆனால் அவருக்கு இப்போ கூட நாம் ஒரு அமைச்சர், நம்ம துறை சார்ந்த பணிகளை செய்ய வேண்டிய நேரம் இதுதான்னு நினப்பு வர மாட்டேங்கி. ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டுன்னு தமிழ்நாடே அலறிட்டு இருக்கு. அமைச்சர் சார் எங்கே இருக்காருன்னு தெரியல. யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்க சொல்லுங்கள். ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். அதாவது நான் கேட்கலப்பா, மக்கள் கேட்குறாங்க. சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.